வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் 2025ஆம் ஆண்டுக்கான புதிய வேலை ஆரம்ப நாளின் உறுதிமொழி எடுக்கும் நிகழ்வு இன்று காலை யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் ஒன்றில் இடம்பெற்றது. இதன்போது தேசிய கொடியினை பதில் மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன் ஏற்றி வைத்ததைத் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டு 2 நிமிட அகவணக்கம் செலுத்தப்பட்ட பின்னர் அரசு உயர் அதிகாரிகள், பதவி நிலை உத்தியோகத்தர்கள், அலுவலர்கள் இணைந்து புதிய வேலைகளை ஆரம்பிக்கும் நாளான இன்று சத்திய பிரமாணம் எடுத்துக் கொண்டனர். அதன் பின்னர் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் ஒன்று கூடிய அரசு அதிகாரிகள், பதவி நிலை உத்தியோகத்தர்கள், அலுவலர்கள் ஆகியோர் வருட ஆரம்ப நாள் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி செயலகத்தில் ஆற்றிய உரையினை காணொலி மூலமாக கண்டு களித்தனர். இந்த நிகழ்வில் யாழ்ப்பாண மாவட்ட மேலதிக மாவட்ட செயலர் காணி எஸ் ஸ்ரீமோகனன், திட்டமிடல் உதவி பணிப்பாளர் எஸ் சுரேந்திரன், மாவட்ட செயலக பதவி நிலை உதவி பணிப்பாளர்கள், பதவி நிலை உத்தியோகத்தர்கள், அலுவலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். காங்கேசன்துறை மற்றும் தமிழகத்திற்கு இடையிலான கப்பல் சேவை நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் வடகடலில் ஏற்பட்ட மோசமான காலநிலை காரணமாக நிறுத்தப்பட்ட தமிழகத்திற்கும் காங்கேசன்துறைக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சிவகங்கை கப்பல் நிறுவனம் இவ்வறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு தொடங்கிய கப்பல் சேவையானது அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் வடகடலில் ஏற்பட்டு மோசமான வானிலை காரணமாக கப்பல் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மீளவும் கப்பல் சேவை நாளை முன்னெடுக்கப்படவுள்ளது. இதன்படி இருக்கைகளை முன்பதிவு செய்ய கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னர் பயணிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் இந்தியாவின் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன்துறைக்கான பயண கட்டணமாக 35,000 ரூபாய் அறவிடப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை தவிர வாரத்தின் அனைத்து நாட்களிலும் பயணிகள் போக்குவரத்தை மேற்கொள்வதற்கு கப்பல் நிறுவனம் எதிர்பார்த்துள்ளதாக இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு சிலர் இலங்கை தமிழரசு கட்சியை முடக்குவதற்கு திரைமறைவில் சதி முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அவர்களே எனது தலைவர் பதவியை பிடுங்குவதில் குறியாக இருந்தார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவரும் கட்சியின் தற்போதைய அரசியல் குழு தலைவருமான மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் தற்போதைய நிலைமை தொடர்பில் வினவிய போதே அவர் இவ்வாறு பதில் அளித்தார். இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டு அவர், குறுக்கு வழியில் தமிழரசு கட்சிக்குள் நுழைந்தவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கட்சி இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். அவர்களின் சுயநல நடவடிக்கைகளால் தான் எமது கட்சி பலவீனமானது. போர் முடிவுக்கு வந்த பின்னர் இலங்கை தமிழரசு கட்சியை முடக்க வேண்டும் என்று தென்னிலங்கை விரும்பியது. ஆனால் நானும் முன்னாள் தலைவர் சம்பந்தனும் தமிழரசு கட்சியை பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் பாதுகாத்தோம். இதெல்லாம் எமது கட்சியை தற்போது முடக்க முயலும் சூழ்ச்சிக்காரர்களுக்கு, மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு நன்கு தெரியும். தமிழரசு கட்சிக்குள் வந்து அரசியல் முகவரி தேடிய இந்த சூழ்ச்சிக்காரர்கள் கட்சியை முடக்க முயல்வது அசிங்கமானது. அவர்கள் நன்றி மறந்தவர்கள். அவர்களின் எண்ணம் நிறைவேற நாம் ஒருபோதும் இடமளியோம் என்றார். தமிழர் தாயகத்தில் ராணுவ ஆக்கிரமிப்புகள் கடந்த காலத்தில் உக்கிரமடைந்துள்ள நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்தின் கீழும் இந்த நடவடிக்கை ஆழமடைந்து வருவதாக புலம்பெயர் தமிழர்கள் கவலை அடைந்துள்ளனர். மக்கள் மத்தியில் மாற்றத்திற்கான நம்பிக்கைகள் இருந்த போதிலும் வடக்கு மற்றும் கிழக்கில் ராணுவ ஸ்தாபனங்களாக மாற வேடமிட்டு புதிய தடுப்பு மையங்கள் என நிறுவப்படுவது வேறு விதமாக சமிக்ஞை செய்கின்றது. கடந்த 30ஆம் தேதி இலங்கையின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவின் கையொப்பத்துடன் வெளியான வர்த்தமானி அறிவித்தலூடாக முல்லைத்தீவு விமானப்படை தளம் தடுப்பு மையமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மறுநாள் 31ஆம் தேதி முதல் இதன் நடவடிக்கைகளும் ஆரம்பமாகியுள்ளன. இந்த விடயம் அப்பகுதியில் வாழும் தமிழர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. முல்லைத்தீவு கடலில் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்ட 103 மியான்மர் அகதிகள் ஏற்கனவே தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை மிரிகானா தடுப்பு முகாமில் தங்க வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த போதிலும் அங்கு போதிய வசதிகள் இல்லாததால் முல்லைத்தீவுக்கு மாற்றப்பட்டனர். தமிழர் தாயகம் மக்களின் விருப்பத்தையும் நலனையும் புறக்கணித்து அரசு கொள்கைகளுக்கான கருவியாக வடக்கு கிழக்கு நிலப்பரப்பு தொடர்ந்து பயன்படுத்தப்படுகின்றது என்பதை இந்த முடிவு அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. மேலும் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள ராணுவ முகாம்களை அகற்றுமாறு
தமிழர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளன. மாறாக இந்த முகாம்கள் போதைப்பொருள் மறுவாழ்வு மையங்களாகவும் தடுப்பு காவல் நிலையமாகவும் மீண்டும் உருவாக்கப்பட்டு தமிழ் மக்களை மேலும் ஓரங்கட்ட அரசாங்கம் முற்படுகின்றது. ராணுவ ஆக்கிரமிப்பை அகற்றி வரலாற்று அநீதிகளை நிவர்த்தி செய்யும் அரசாங்கத்தை எதிர்பார்த்து அண்மைய தேர்தல்களில் ஜேவிபியை ஆதரித்த தமிழர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்க வேண்டும். மாறாக தமிழர்களின் உரிமைகளையும் இறையாண்மையையும் நீண்ட காலமாக மறுத்து அதே அடக்குமுறை உத்திகளின் தொடர்ச்சியையே நாம் காண்கின்றோம். சர்வதேச சமூகம் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் இந்த விடயங்களை கவனித்துக் கொள்ளுமாறும் தமிழர் பிரதேசங்களை இராணுவமயமாக்குவதை நிறுத்துவதற்கு இலங்கை அரசாங்கத்தின் மீது அழுத்தங்களை பிரயோகிக்குமாறும் தமிழ் மக்கள் தமது தாயகத்தில் சுதந்திரமாக வாழ்வதற்கு நீதியும் பொறுப்பு கூறலும் மேலோங்க வேண்டும் என்றும் புலம்பெயர் தமிழர்கள் கோரிக்கை விடுக்கின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. சமஷ்டி பிரிவினை அல்ல, அது பிரிவினைக்கிட்டு செல்லும் தீர்வு அல்ல. நாங்கள் பிரிவினைவாதிகளும் அல்ல. இடதுசாரி கொள்கையில் இருந்து ஜனாதிபதியாக தெரிவான அனுரகுமார திசநாயக்க இதனை புரிந்து செயற்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஏற்கனவே இருப்பவர்களுக்கு மட்டும்தான் கட்சி வாய்ப்பு அளிக்கும் என்ற கருத்து இருப்பதால் கட்சியுடன் சேர்ந்து பணியாற்றுவதற்கு இளைஞர்கள் பலர் முன் வருவதில்லை என்று ஒரு தகவல் இருக்கின்றது. ஆனால் மீளவும் புதிய தெரிவு இடம்பெற வாய்ப்பு உள்ளது. இளைஞர்கள் பெண்கள் ஆகியோர் மூல கிளைகளூடாக அங்கத்துவத்தை பெற்று 2 வாரங்களுக்குள் கட்சி இணைந்து கொண்டால் கட்சி தீர்க்கமான நல்ல முடிவை எடுத்து ஆற்றல் உள்ளவர்களை கல்வி கற்றவர்களை இளையோரை தெரிவு செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கின்றேன். வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணங்களில் கட்டமைப்பு ரீதியில் இயங்குவதுடன் எல்லா மாவட்டங்களிலும் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை கொண்டுள்ள கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி மாத்திரமே காணப்படுகின்றது. உள்ளூராட்சி மன்றங்களில் அனுபவம் வாய்ந்த தலைமைத்துவம் வகித்தவர்கள் எங்களுடன் இருக்கின்றார்கள். ஆகவே அனைவரும் அணிதிரள வேண்டும் என்றார். வடபகுதி மீனவர்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவை ஜனவரி மாத இறுதியில் சந்தித்து பேசுவதற்கு கடற்றொழிலாளர் அமைப்புகள் தீர்மானித்துள்ளன. அதேவேளையில் எதிர்வரும் 4ஆம் திகதி சனிக்கிழமை கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரையும் இவ்வமைப்புகள் சந்தித்து பேச உள்ளன. தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்திற்கும் வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்திற்கும் இடையிலான சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நேற்று நடைபெற்றது. இச்சந்திப்பிலேயே இது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டது. இந்த சந்திப்பில் கடற்றொழிலாளர் அமைச்சால் முன்மொழியப்பட உள்ள புதிய சட்ட மூலத்தை இடைநிறுத்தல், தமிழக அரசியல் தலைமைகளுடன் வடக்கு கிழக்கு தமிழ் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை முன்னெடுப்பதை வலியுறுத்தல், தேசிய மக்கள் சக்தியால் மீனவர் பிரச்சினை தொடர்பில் கோரப்பட்ட கால அவகாசம் ஜனவரி மாதத்துடன் நிறைவடைதல், 2025ஆம் ஆண்டில் வடமாகாண மீனவர்களின் வாழ்வியல் செயற்திட்டங்கள், ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவை சந்திப்பதற்கான தீர்மானம் போன்ற விடயங்கள் இதன்போது ஆராயப்பட்டன. கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் எதிர்வரும் 4ஆம் திகதி சனிக்கிழமை தம்மை சந்திப்பதற்காக நேரம் ஒதுக்கி கொடுத்திருப்பதாக வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் செயலாளர் தெரிவித்தார். நேற்றைய சந்திப்பில் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் தேசிய அமைப்பாளர் ஏமன் குமார, வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் தலைவர் ஜோசப் பிரான்சிஸ், இணையத்தின் செயலாளர் முகமது ஆலம், இணையத்தின் பொருளாளர் ரவீந்திரன் பிரியா, ஊடக பேச்சாளர் அன்னராசா, முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் மாவட்ட மீனவ சங்க பிரதிநிதிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். புதிய அரசியல் கலாச்சாரத்தின் ஆரம்பத்துடன் தான் இந்த புத்தாண்டு மலர்ந்துள்ளது. நாம் இந்த நாட்டை வளமிக்கதொரு நாடாக மாற்றி அமைப்பதற்கான அடித்தளத்தை இட்டுள்ளோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். குடும்ப ஆட்சி, ஊழல், வீண் விரயங்கள், அதிகார துஷ்பிரயோகம், மக்களுக்கு எதிரான செயற்பாடுகள் அனைத்தையும் மக்கள் இன்று புறக்கணித்துள்ளார்கள். எமது பொருளாதாரம் கடந்த காலங்களில் வங்குரோத்து நிலைக்கு சென்றிருந்தது. கடந்த ஆண்டு இறுதி கட்டத்தில் வங்குரோத்து நிலையில் இருந்து மீள்வதற்கான சந்தர்ப்பம் எமக்கு கிடைத்தது. இன்று பொருளாதாரம் சற்று ஸ்திரப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இதனை இன்னும் பலப்படுத்தும் வகையில் செயற்பாடுகளை அரசாங்கம் என்ற வகையில் மேற்கொள்ள நாம் தயாராகவே உள்ளோம். அத்தோடு எமது நாட்டின் பாதுகாப்பையும் நாம் பலப்படுத்தியுள்ளோம்.
கடந்த ஆண்டு அருகம்பி பகுதியை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் எமது போலீசாரும் முப்படையினரும் இணைந்து நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். நாம் படிப்படியாக சட்டத்தின் ஆட்சியை பலமாக்க வேண்டும். கடந்த காலங்களில் சட்டத்தின் ஆட்சி இல்லாத ஒரு நாடாகவே எமது நாடு காணப்பட்ட நிலையில் குற்றவாளிகள் சட்டத்திற்கு மேலிருந்து தப்பித்திருந்தார்கள். அரசியல்வாதிகள் தங்கள் நினைத்தவாறு சட்டத்தை மாற்றி அரசியல் அமைப்பை மீறினார்கள். எமது நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எதிராக உயர் நீதிமன்றமே அரசமைப்பை மீறியுள்ளார்கள் என்று தீர்ப்பளித்துள்ளது. இந்த நிலைமையை நாம் மாற்றி அமைப்போம். அத்தோடு ஊழல் வீண் விரயங்களும் எமது நாட்டின் ஒரு நோயை போன்று பரவியுள்ளது. இதனை வேரோடு இல்லாதொழிக்க வேண்டும். சட்டமா அதிபர் திணைக்களம் இதற்கான முழுமையான ஒத்துழைப்பை எமக்காக வழங்கும். அரசு அதிகாரிகளும் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளை சரியாக உணர்ந்து கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இவ்வேளையில் கேட்டுக் கொள்கின்றேன். நாட்டு மக்களை வறுமையில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் எமது அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும். பொருளாதாரமானது ஒரு தரப்பிடம் மட்டும் குவிந்து இருந்தால் ஒருபோதும் வறுமையை இல்லாதொழிக்க முடியாது. இதனை ஒழிக்கும் வகையில் நாம் வரவு செலவு திட்டத்தில் நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். இரண்டாவதாக நாட்டை டிஜிட்டல் மயமாக்க வேண்டும். மூன்றாவதான கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு அமைய அனைத்து துறைகளையும் தூய்மையாக்க வேண்டும். மேலும் எமது நாடு மிகவும் அழகானதொரு நாடாகும். ஆனால் இந்த அழகான நாட்டில் 2023ஆம் ஆண்டில் மட்டும் யானை மனிதன் மோதலில் 182 பேர் உயிரிழந்துள்ளார்கள். 2023ஆம் ஆண்டில் 484 யானைகள் மனிதர்களால் கொல்லப்பட்டுள்ளன. இதுதான் நாட்டின் நிலைமை. வெள்ளம், மண் சரிவு உள்ளிட்ட இயற்கை அனர்த்தங்களினாலும் அதிகளவானோர் உயிரிழக்கின்றார்கள். எமது நாட்டு சொத்துக்களையும் மக்களையும் பாதுகாப்பதே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். அதே நேரம் மக்களுக்கும் தங்களின் உயிரின் பெறுமதி தெரியாமல் உள்ளது. நான் ஏன் இவ்வாறு கூறுகின்றேன்? ஏனெனில் கடந்த ஆண்டு மட்டும் நீரில் மூழ்கி 595 பேர் உயிரிழந்துள்ளார்கள். வாகன விபத்துகளில் 2321 பேர் கடந்த ஆண்டு உயிரிழந்துள்ளார்கள். ஒரு நாளைக்கு 7 பேர் விபத்துகளால் உயிரிழக்கிறார்கள். தங்களதும் பிறரின் உயிர் தொடர்பாகவும் மக்களுக்கு கவலை இல்லாமல் உள்ளது. இந்த சமுதாயத்தை மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு உள்ளது. அத்தோடு மக்களுக்கு விஷமில்லாத உணவை வழங்க வேண்டிய பொறுப்பும் அரசாங்கத்திற்கு உள்ளது. விசேட தேவையுடையவர்களையும் ஒதுக்கிவிட்டு பயணிக்க முடியாது. ஒரு தரப்பை ஒதுக்கிவிட்டு பயணிக்கும் ஒரு சமூகம் ஒருபோதும் வளர்ச்சியடைந்த சமூகமாக வளர்ச்சி அடையாது. அரசு சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய பிரதான பொறுப்பு அனைவருக்கும் உள்ளது. தனிப்பட்ட சொத்துக்களை பாதுகாக்கும் அளவுக்கு அரசு சொத்துக்களை இங்கு யாரும் பாதுகாப்பதில்லை என்றும் அரசு சொத்துக்கள் இந்த தலைமுறைக்கு மட்டும் உரித்தானது கிடையாது. மாறாக இவற்றை பாதுகாத்து அடுத்த தலைமுறையினருக்கு கையளிக்கும் செயற்பாட்டையும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் உள்ளடக்கியுள்ளோம் என்றார். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.